Okay, so today we are going to learn something about configuration management. So நம்ம DevOps இது வரைக்கும் உங்களுக்கு DevOps பத்தின ஒரு குவிக் ஐடியாலஜி கொடுத்திருப்பாங்க. DevOps எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்ன்றத. So DevOpsன்றது ஒரு தனிப்பட்ட டூல் கிடையாது. DevOpsன்றது வந்து ஒரு செட் ஆஃப் டூல்ஸ். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் ஆர் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். இதுதான் நம்ம DevOps பண்றோம். ஸோ இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ரியல் டைம்ஸ்ல ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் டூல்ஸ். எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு செங்கல், மண், இரும்பு இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் இருந்தால் தான் ஒரு எண்ட் ஆஃப் தி டே ஒரு வீடு கட்ட முடியுமோ, ஒரு சிசிடி பைப்லைன் டெவலப் பண்ணனா எனக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் தேவை. இந்த பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுவேன். என் ப்ராஜெக்ட்ல நான் டே டு டே பண்ற ஒரு ஆக்டிவிட்டியை ஆட்டோமேட் பண்றதுக்கு டெவாப்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம உள்ள கொண்டு வரோம். ஸோ இந்த டெவாப்ஸ் வந்து அஜைல் மெத்தடாலஜி, வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியோட அட்வான்ஸ் மெத்தட். நம்ம டெவாப்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒரு ப்ராடக்டை பெட்டராகவும் எஃபிஷியன்டாகவும் என் கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, டெவாப்ஸ் எதுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்க, டெவாப்ஸ்ல என்னென்ன செட் ஆஃப் டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க, எப்படி டெவாப்ஸ் மெத்தடாலஜியை உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்றதுதான் ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆன்சர், டெவாப்ஸை வச்சு நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து எஃபிஷியன்டாகவும் டெலிவர் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து மேனுவலா ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. It can be a deployment activity, it can be a patching activity, it can be anything in a server. நீங்க மேனுவலா பண்ண ஒரு ஆக்டிவிட்டியும் ஆட்டோமேட் பண்றதுக்கு நம்ம டெவாப்ஸ்ல ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த செட் ஆஃப் டூல்ஸை கம்பைன் பண்ணதை நம்ம CI/CD பைப்லைன் சொல்றோம், கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் நீங்க ஜென்கின்ஸ், ஜிட், நெக்ஸ்ட் வந்து மேவன், ஆஃப்டர் தட் யூ வில் see Ansible, Salt, Terraform, Splunk. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டூல் ஒரு ஆட்ரிபியூட் பண்ணும். என் சிசிடி பைப்லைனுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு பர்டிகுலர் அதோட தனித்தன்மையை என் சிசிடி ஃபங்க்ஷன்ல காட்டும். இந்த சிசிடி பைப்லைன்ல Ansible, Salt Stack இந்த ரெண்டு டூலை பர்டிகுலரா நான் எதுக்காக யூஸ் பண்றேன்னா இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ எனக்கு ரியல் டைம்ல கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டூல், ஜென்கின்ஸ் எடுத்தாலே எனக்கு பேம்பு, and I have many other competitors. So JIT எடுத்தா SVN, and I comparatively have 50 more competitors. இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு காம்படிட்டர் ரியல் டைம்ல இருக்கான். பட் நம்ம இங்க பாக்குற எல்லாமே டாப் மோஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. இப்போ இண்டஸ்ட்ரி நீங்க ஒரு இன்டர்வியூ நான் டெவாப்ஸ் பொசிஷனுக்கு நீங்க அப்பியர் பண்ணீங்கன்னா இந்த செட் ஆஃப் காம்பினேஷன் டூல்ஸ் தெரிஞ்சவங்கள தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த திங் இஸ் Ansible and Salt Stack. So using Jenkins we do integration, using JIT we store our code, using Maven we build our code in a WAR file, using Terraform we just automate our infrastructure, using Splunk we just do the monitoring. So ஒரு டூலுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு நம்ம சிசிடி பைப்லைன்ல. இந்த தனித்தன்மை இருக்க டூல்ல Ansible, Salt Stackன்ற டூல்ஸ் என்ன பண்ணனா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ரொம்ப சிம்பிள் டேர்ம். உங்க இன்டர்வியூல நீங்க அடுத்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ல ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி வாட் இஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ரியல் டைம்ஸ்ல நீங்க நாளைக்கு ஒரு கம்பெனில போய் ரியல் டைம்ஸ்ல ஒர்க் பண்ண போறதா இருந்தாலோ, இல்ல ஆல்ரெடி யாராவது இங்க இருக்கிறதுல ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி ரியல் டைம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ, உங்க ரியல் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சர்வர்ஸ் யூஸ் பண்ணீங்க உங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு. கண்டிப்பா சர்வர்ஸ்ன்ற ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக சர்வர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம்னா என் அப்ளிகேஷனை ரன் பண்ணி டிப்ளாய் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் தான் எனக்கு சர்வர்ஸ். ஸோ சர்வர்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு அப்ளிகேஷனோ, சர்வர்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு கம்பெனியோ கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா உங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல சர்வர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. இந்த சர்வர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா வர்ச்சுவல் மிஷின் ஆர் AWSல EC2 கூப்பிடுவோம். இதுல என்ன பிரச்சனைனா ரியல் டைம்ஸ்ல நீங்க ஒரு சர்வர், 2 சர்வர், 3 சர்வர், 4 சர்வர் யூஸ் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்க போனீங்கன்னா மினிமம் 100 சர்வர்ஸாவது இருக்கும். மேக்ஸிமம் 1000 சர்வர்ஸ் வரைக்கும் போகும். Depends on the company strength, depends on your project strength. So minimum 100 servers, maximum it can go to n number of servers. இப்போ இங்க என்ன ப்ராப்ளம்னா இந்த n number of servers மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. எப்பன்னா before DevOps I need to manage this n number of servers. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா எனக்கு ஒரு 100 சர்வர்ஸ் இருக்கு. எல்லா 100 சர்வர்ஸ்லயும் ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும். The command is user add space username. இந்த யூசர் ஆட் ஸ்பேஸ் யூசர் நேம் கமாண்ட் நான் டைப் பண்ணனா சர்வர்ல எனக்கு கிரீன்ஸ்ன்ற ஒரு யூசர் சர்வர் கிரியேட் ஆகும்.
ஸோ பிஃபோர் டெவாப்ஸ் இதே ஆக்ஷனை நான் மேனுவலா பண்றப்போ ஒரு சர்வர்ல எனக்கு 1 minute எடுத்ததுன்னா in 100 servers it will take me almost 100 minutes. So the first issue here is time. The time consumption is very high because I'm manually doing some activity inside the server. So the time is very, very high, 100 minutes. The next issue is, நம்ம manual ஒரு action பண்றப்போ there is a possibility of making issues. கண்டிப்பா humans are made to make some mistakes. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம மேனுவலா ஒரே ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணலாம். ஒரு 30th சர்வர்லயோ 40th சர்வர்லயோ ஒரு ஏ மிஸ் பண்ணிடலாம், இல்ல ஒரு இ மிஸ் பண்ணிடலாம். Still happens. Human errors happens when we do things manually. So all these things are before DevOps. In the configuration management இல்ல DevOps னு ஒன்னு வரதுக்கு முன்னாடி என்னென்ன issues இருந்ததுன்னு சொல்றேன். So first is time, second one is human errors. Last thing is resources. So என் ஆர்கனைசேஷன்ல 100 சர்வர்ஸ் இருக்குன்னா நான் ஒரே ஒருத்தரை ஹையர் பண்ணி அவர் மொத்தம் 100 சர்வர்ஸையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 100 சர்வர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு நான் ஒரு 5 ரிசோர்சஸ் ஆவது நான் ஹையர் பண்ணணும் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எனக்கு டாப் 3 ப்ராப்ளம்ஸ் இருந்தது, டைம், human errors and number of resources. So now after DevOps, okay, after DevOps and after this configuration management tool came, in the same 100 servers manage பண்றதுக்கு ஒரு better methodology ஒரு better ideology கொண்டு வந்தாங்க. அந்த டூலுக்கு பேர் தான் configuration management tool. So இந்த configuration management tool வச்சு என்ன பண்ணாங்கன்னா, they achieved a model called as master slave model, which is in the n number of servers as I told, எனக்கு 100 servers இருக்குன்னா இதுல நான் ஃபர்ஸ்ட் சர்வரை வந்து மாஸ்டரா வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க 99 சர்வர்ஸ் ஆர் n number of servers, 10,000 சர்வர்ஸ் இருந்தாலும் 10,000 சர்வர்ஸ், 1000 சர்வர்ஸ் இருந்தாலும் 1000 சர்வர்ஸ், ரிமைனிங் எவ்வளவு சர்வர்ஸ் இருக்கோ எல்லா சர்வர்ஸும் ஸ்லேவா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். which is இந்த மாஸ்டர் கூட நான் ஃபெடரேட் பண்ணி ஸ்லேவ் ஆக்கிடுவேன். ஸோ இனிமே நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாஸ்டரை மட்டும் தான் நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். ஸோ இந்த மாஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிசோர்ஸை நான் ஹையர் பண்ணுவேன். அந்த ரிசோர்சஸ் பேர் தான் வந்து DevOps இன்ஜினியர். இவர் என்ன பண்ணுவாரு, மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி மூலியமா 100 சர்வர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் EC2 மிஷினை மாஸ்டரா செட்டப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற n நம்பர் ஆஃப் சர்வர்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட ஃபெடரேட் பண்ணிடுவாரு. இனிமே இந்த மாஸ்டர் மட்டும்தான் அவர் லாகின் பண்ணுவாரு. பண்ணிட்டு இந்த ஸ்லேவ் மிஷின்ஸ்ல என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ மாஸ்டர்ல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸ்லேவ் மிஷின்ஸ் லாகினே பண்ண மாட்டாரு. மாஸ்டர் லாகின் பண்ணி 99 மிஷின்ஸ்லயும் இந்த ஆபரேஷன் எக்ஸிக்யூட் ஆனும், இல்ல பர்டிகுலரா இந்த 10th மிஷின்ல 14th மிஷின்ல ஆபரேஷன் எக்ஸிக்யூட் ஆனும், எல்லாமே மாஸ்டர்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இனிமே எனக்கு எத்தனை சர்வர்ஸ் என் ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். மாஸ்டர் நான் லாகின் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். என்ன ஃபார்மேட்லனா YAML ஃபார்மேட்ல, இல்லைன்னா அடாக் கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அடாக் கமாண்ட்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சிங்கிள் ஆக்ஷன், சும்மா ஒரு ஸ்மால் இந்த யூசர் ஆட் ஸ்பேஸ் யூசர் நேம் இந்த மாதிரி சிம்பிள் ஆக்ஷன் பண்ணணும்னா அடாக் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நான் சர்வர்ஸ்ல பண்ணணும்னா YAML ஸ்கிரிப்டிங் எழுதுனா எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மாஸ்டர்ல இந்த YAML ஸ்கிரிப்டிங் மூலியமாவோ இல்லை அடாக் கமாண்ட்ஸ் மூலியமாவோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கிரிப்டோ இல்லை அடாக் கமாண்ட்ஸ் வச்சு எனக்கு என்ன நடக்கணுமோ அதை நான் புஷ் பண்ணுவேன். ஸ்லேவ்ஸ்ல எல்லா ஸ்லேவ்ஸ்லயும் அட் டைம் நடக்க வைக்கலாம், இல்ல பர்டிகுலரா ஒரு ஸ்லேவ்லயும் நடக்க சொல்லலாம். இந்த புஷ் ஆபரேஷன் எப்படி நடக்கும்னா பேரலா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். when I say parallel, எல்லா 99 மிஷின்ஸ்லயும் சைமல்டேனியஸா அந்த ஜாப் வந்து எனக்கு ரன் ஆகும். 10th சர்வர் வந்து 9th சர்வரோட அவுட்புட் வெயிட் பண்ணாது, 30th சர்வர் வந்து 29th சர்வரோட அவுட்புட்லாம் வெயிட் பண்ணாது. எல்லா சர்வர்லயும் பேரலா அந்த ஜாப் எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இப்போ எனக்கு எவ்வளவு மினிட்ஸ்ல இந்த ஜாப் முடியும் எல்லா 100 மிஷின்ஸ்லயும்? Anyone? 1 minute. Super, that's it. Answer is very easy. In 1 minute, the job will get done. இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு மினிட்ஸ் ஆச்சு? 100 minutes. So the first issue of time is solved. Second issue, human errors. இங்க நான் என்ன சொன்னேன், மேனுவலா எந்த ஆபரேஷனும் பண்ண போறது இல்ல, மாஸ்டர் லாகின் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ண போறேன். ஸோ உங்க ஸ்கிரிப்ட் கரெக்டா இருந்ததுன்னா செகண்ட் சர்வர்ல உங்க ஸ்கிரிப்ட் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்டிப்பா 99 சர்வர் வரைக்கும் அதே ஸ்கிரிப்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட் மிஷின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணாது. ஸோ ஹியூமன் எரர்ஸ் எனக்கு இங்க இருக்காது. பிகாஸ் I'm gonna script something and I'm gonna push that script to the slave machines. So the second issue of human error is also solved. And finally is resources. So நான் இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமே நான் 100 slave machines நான் மேனேஜ் பண்ண மாட்டேன், ஒரு மாஸ்டர் மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவேன். அந்த மாஸ்டர் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம யாரை ஹையர் பண்ண போறோம்? ஒரு DevOps இன்ஜினியர். ஸோ எனக்கு ரிசோர்சஸ் ப்ராப்ளம், இதுக்கு முன்னாடி 5 ரிசோர்சஸ் தேவைப்பட்டது,
இப்போ ஒரு ரிசோர்சஸ் வச்சு என் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா சர்வர்ஸையும் என்னால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். சர்வர்ஸை மேனேஜ் பண்றது இந்த சென்ஸ் மாஸ்டர் மூலியமா இந்த ஸ்லேவ் மிஷின்ஸ்ல, அதாவது உங்க சர்வர்ஸ்ல, டிபெண்டன்ட் சர்வர்ஸ்ல any operation, it can be a deployment, it can be a file creation, it can be a process start, என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் நார்மலா நீங்க ஒரு சர்வர்ல பண்ற என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் உங்க மாஸ்டர்ல இருந்து அந்த பர்టిక్యులர் ஸ்லேவ்ஸ் அந்த பர்టిక్యులர் சர்வர்ஸ்க்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இந்த பர்టిక్యులர் ஆஸ்பெக்ட்காக மட்டும் தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல்னு ஒன்னு டெவாப்ஸ் இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, which makes my servers to easily manage. எத்தனை நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் எனக்கு ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் மூலியமா ஈஸியா நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த சர்வர்ஸ்ல பண்ணக்கூடிய எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் என் மாஸ்டர்ல இருந்து நான் ஸ்லேவ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். So this is what a configuration management tool is in first case. And I have many configuration management tool like Ansible, SaltStack, Chef, Puppet. இதெல்லாம் மார்க்கெட்ல லீடிங்கா இருக்க டூல்ஸ். இது இல்லாம உங்களுக்கு ஏகப்பட்ட இன்னொரு 50 to 100 டூல்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இந்த Ansible, SaltStack வரைக்கும் நீங்க படிச்சா போதும். இதுல ஒரு ட்ரிக்கி பார்ட் என்னன்னா, நீங்க கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல்லயே வந்து 2 டூல் படிக்க போறீங்க, Ansible, SaltStack. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி இதுவும் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் தான், இவனும் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் தான். சோ உங்க ரெஸ்யூம்ல 2 கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் நீங்க போட்ட உடனே அடுத்தபடியா அவனுக்கு வரக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, ரெண்டுமே கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் தான், அதாவது சர்வரை மேனேஜ் பண்ணணும். சோ எதுக்காக நீ 2 டூல்ஸை யூஸ் பண்ண? சோ கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்பான். So after 5 minutes, I'll also tell the answer for that. But before that, did you understand what is configuration management? So இவ்வளவு நேரம் last 10 minutes நான் பேசினது உங்க இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல what is configuration management னு கேட்டா நான் டெலிவர் பண்ண சேம் மெசேஜ், இந்த 10 minutes மெசேஜ் நீங்க அவங்க டெலிவர் பண்ணாலே it's more than enough. So to confirm that, just tell me, did you understand what is configuration management? Or if I was too fast and நீங்க உங்களுக்கு ஏதாவது புரியல திரும்ப இதை மட்டும் சொல்லுங்க. இல்ல I'm clear, you can also say you are clear. Clear bro. Next, I'll do a simple comparison of why Ansible and why SaltStack. Both are configuration management tool and both will work in the methodology of master slave. இவனும் master slave ல தான் work பண்ணுவான், இவனும் master slave ல தான் work பண்ணுவான். இதுல எந்த டவுட் வேணாம். இதுவே செஃப் பப்பெட் நீங்க போனீங்கன்னா ஆர்கிடெக்சரே டோட்டலா டிஃபரெண்ட். சோ அதை நம்ம இன்வால்வ் பண்ணிக்க தேவையில்லை. Ansible ஆல்ரெடி யாராவது பார்த்திருந்தீங்கன்னா இப்போ SaltStack அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நான் Ansible பார்க்கலான்றவங்களுக்கு SaltStack கவனிங்க, Ansible உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் நான் இப்பயே உங்களுக்கு கம்பேர் பண்ணி வாட் இஸ் த பிரைமரி டிஃபரன்ஸ்ன்றது சொல்லிடுறேன். சோ இஃப் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. Ansibleல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலா மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ்க்கு என்ன ஆக்ஷனை பண்ணணுமோ அதை புஷ் பண்ணுவோம். சோ இந்த மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி செட் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஏஜென்ட் லெஸ்ன்ற ஒரே ஒரு வழிதான். சோ Ansibleல என்ன டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டலேஷன் நீங்க செட்டப் பண்ணுவீங்கன்னா ஏஜென்ட் லெஸ் மெத்தட் மூலமா இன்ஸ்டலேஷன் பண்ணுவீங்க. இது இன்ஸ்டலேஷனோட ஒரு டைப். ஏஜென்ட் லெஸ்ன்றது இன்ஸ்டலேஷன் ஒரு டைப். இந்த டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பண்ணீங்கன்னா மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ்க்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை புஷ் பண்ணலாம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை எல்லா சர்வர்ஸ்க்கும் இல்ல பர்டிகுலர் சர்வருக்கும் நீங்க புஷ் பண்ணலாம். இதே ஆக்ஷனை நீங்க SaltStackலயும் பண்ணலாம். ஏஜென்ட் லெஸ்ன்ற ஒரு மெக்கானிசம் செட் பண்ணிட்டு உங்க மாஸ்டர்ல இருந்து சேவ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க புஷ் பண்ணலாம். அடிஷனலா SaltStack வந்து ஏஜென்ட் பேஸ்ட்ன்ற ஒரு மெத்தடும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. Ansibleல இல்ல, SaltStackல அது இருக்கு. Ansible came in the year 2009, SaltStack came in the year 2011. சோ இவனுக்கு அப்புறம் தான் இவன் வந்திருக்கான். சோ கண்டிப்பா அவனை விட இவனுக்கு சில அட்வான்ஸ் ஃபீச்சர், சில பிளஸ் பாயிண்ட், சில அட்வான்டேஜஸ் கண்டிப்பா இருக்கும். இல்லனா இவன் யூஸ் பண்ற இவன் பண்ற அதே ஆக்டிவிட்டி இவன் பண்ணானா ஆல்ரெடி கம்பெனிஸ் வந்து இந்த டூல்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ புது டூலுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. சோ பெட்டர்மென்ட் பண்றதுக்காக இதுல இல்லாத சில விஷயம் இதுல எனக்கு இருக்கும். தட் இஸ் ஏஜென்ட் பேஸ்ட். இது ஏஜென்ட்லெஸ், ஏஜென்ட் பேஸ்ட்ல என்னன்னா இன்ஸ்டலேஷன் டைப். இந்த மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி, அந்த 100 சர்வர்ஸ் நான் மாஸ்டர் ஸ்லேவா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொன்னல, அதை கன்வெர்ட் பண்றது நான் ஏஜென்ட்லெஸ்ஸாவும் பண்ணலாம், ஏஜென்ட் பேஸ்டாவும் பண்ணலாம். Ansible யூஸ் பண்ணனா ஏஜென்ட்லெஸ் மட்டும் தான் பண்ண முடியும். SaltStack யூஸ் பண்ணனா ஏஜென்ட்லெஸ் ஆர் ஏஜென்ட் பேஸ்ட் ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணலாம். ஏஜென்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணா என்ன அட்வான்டேஜ்னா
இந்த புஷ் ஆபரேஷன் உங்களால பண்ண முடியும். ஏஜென்ட்லெஸ்ல பண்ண அதே புஷ் ஆபரேஷன் உங்களால பண்ண முடியும். அடிஷனலா புல்ன்ற ஒரு ஆபரேஷன் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். புல்னா என்னன்னா, உங்க ஸ்லேவோட எதாவது ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன், உங்க மினியன்ஸ், அதாவது உங்க ஸ்லேவ்ஸ் மிஷின் இருக்கு, உங்க சைல்டு மிஷின்ஸ் இருக்கு, அந்த சைல்டு மிஷினோட ஏதாவது ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன், இப்ப 30th சர்வர்ல வந்து என்ன ப்ராசஸ் ரன் ஆகுது, என்ன ஓஎஸ் ரன் ஆகுது, இந்த மாதிரி டேட்டா கேதர் பண்ணுது. மாஸ்டர் வந்து உங்க ஸ்லேவ் மிஷினோட டேட்டா கேதர் பண்றதுக்கு பேர் தான் புல். சோ அடிஷனலா இந்த புல் ஆபரேஷனும் உங்க ப்ராஜெக்ட்ல தேவைப்பட்டது, உங்க கிளைண்ட் கேக்குறாங்க, உங்க ஆர்கிடெக்சர் கேக்குறாங்கன்னா, நீங்க சால்வ் ஸ்டாக்ல ஏஜென்ட்லெஸ் மெத்தடாலஜி போகணும். போனீங்கன்னா உங்களால புஷ் புல் ரெண்டுமே பண்ண முடியும். ஏஜென்ட்லெஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் புஷ் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணலாம். இதே தான் சால்வ் ஸ்டாக்லயும். இங்கே நீங்க ஏஜென்ட்லெஸ் யூஸ் பண்ணீங்கன்னா only push operation can be done. This is the primary difference. And agentless setup பண்றது very easy. To do agentless setup, you will take the child IP, உங்க எல்லா child machine IP, உங்ககிட்ட 100 servers இருக்குன்னா 100 child server IP கலெக்ட் பண்ணி மாஸ்டர்ல ஒரு inventory file create பண்ணுவீங்க. அந்த inventory file you will add your child IP. So if you do like this, it is agentless. இதோட அப்படியே vice versa வந்து agent based. Can anyone tell me what could be the vice versa of this? In all slave servers will be like saving the master's IP. Super. It's common. You take the master IP. உங்க first machineோட master IP நீங்க எடுத்துட்டு எல்லா slave machines-லயும் நீங்க போய் ஆட் பண்ணீங்கன்னா in all slave machine it is known as agent based setup. So எந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் நீங்க பண்றீங்களோ செட்டப் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி அது ஏஜென்ட்லெஸ்ஸா ஏஜென்ட் பேஸ்டா ஆகும். நீங்க சால்வ் ஸ்டாக்லயும் இந்த ஏஜென்ட்லெஸ் செட்டப் பண்ணலாம். அதாவது உங்க சைல்ட் ஐபி கொண்டு வந்து மாஸ்டர்ல ஆட் பண்ணலாம். இது நீங்க பண்ணீங்கன்னா it will come up with agentless. The vice versa if you do, it is agent based. That's it. So agentless na only push operation, agent based na push and pull operation. This is the main difference between Ansible and SaltStack. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸும் இருக்கு. அதை நான் அப்படியே கிளாஸ் போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வரேன். பட் பிஃபோர் கோயிங் டு தட், இது வரைக்கும் கிளாரிஃபைடா இருக்கா? Yes. Super. Just unmute and confirm it because each time it's difficult for me to get into the chat. Okay. Clear. Thank you. Yes, Shravan. Clear, sir. Yeah. So இன்னொரு டெர்மினாலஜி என்னன்னா, நம்ம ஆன்சபிள்ல மாஸ்டர் ஸ்லேவ்னு கூப்பிடுவோம். சால்வ் ஸ்டாக்ல வந்து மாஸ்டர் ஸ்லேவ்னு கூப்பிட மாட்டீங்க, மாஸ்டர் மினியன்னு கூப்பிடுவீங்க. டெர்மினாலஜிஸ் எல்லாம் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம். ஏன்னா டெர்மினாலஜிஸ் வைஸ் யாரு பேசுவாங்கன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால மட்டும்தான் பேச முடியும். சோ நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு நான் சால்வ் ஸ்டாக் யூஸ் பண்ணிருக்கேன், மாஸ்டர் ஸ்லேவ் மெக்கானிசம் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு அவனுக்கு லைட்டா ஒரு டவுட் வரும். ஏன்னா சால்வ் ஸ்டாக் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஸ்லேவ்னு கூப்பிட மாட்டாங்க, அதை மினியன்னு கூப்பிடுவாங்க. ஆன்சபிள்ல மாஸ்டர் ஸ்லேவ்னு கூப்பிடுவீங்க, சால்வ் ஸ்டாக்ல மாஸ்டர் மினியன்னு கூப்பிடுவோம். டெர்மினாலஜிஸ் வைஸ்ல தான் பேர் மட்டும் தான் மாறிக்கே தவிர ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேவ் தான். உங்களோட சைல்டு சர்வீஸை வந்து மினியன்னு கால் பண்றோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா if you see the background fact, there is an interesting scenario why the name is Minions. I don't know how many people have watched this cartoon. Minions ன்ற ஒரு actual English cartoon. இந்த கார்ட்டூன்ஸ்ல இந்த yellow கலரா இருக்கிற இந்த இவங்க பேர் தான் Minions. இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸா இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா யாருக்குமே தெரியாது. ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த மினியன்ஸ் அந்த படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே ஒரு மாஸ்டர் தேடி போயிட்டே இருப்பாங்க. படத்துல மாஸ்டர் பேர் குரு. மாஸ்டர் இல்லைன்னா இவங்களால இருக்க முடியாது, இன்னொரு மாஸ்டர் தேடி ஓடுவாங்க. சோ எப்பவுமே ஒரு மாஸ்டர் இருந்தா மட்டும்தான் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு மினியன் இன்னொரு மினியனை கமாண்ட் பண்ண மாட்டான். மினியன்ஸ் போய் மாஸ்டர் கமாண்ட் பண்ண மாட்டான். மாஸ்டர் என்ன சொல்றானோ அதை எடுத்து பிளைண்டா பண்ணுவான். இதே ஃபங்க்ஷனாலிட்டில தான் எனக்கு எங்கேயும் ஒர்க் ஆகும். எனக்கு பஞ்ச் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு மினியன்ஸ். ஒரு சர்வர் இன்னொரு சர்வரை கமாண்ட் பண்ணாது, சர்வர் வந்து மாஸ்டரை கமாண்ட் பண்ணாது. மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பிளைண்டா எடுத்துட்டு பண்றதுதான் இந்த மினியன்ஸோட வேலை. So in the same methodology, it will work. So whatever I described or whatever I told you, I just added this in a PPT and document. The class ஆரம்பிக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, நான் என்னென்ன சொல்ல போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இன்னைக்கு என்னென்ன காட்ட போறோமோ எல்லாமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டா இருக்கும். அதை நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, பென் ஆர் பேப்பர் வச்சு நோட் பண்ண வேணாம். The primary thing is try to make use of all these documents. சால்வ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆன்சபிள் அளவுக்கு இவன் பெரிய ஆண்டர்பிரனர் கிடையாது. ஸோ இவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கூட ஆன்சபிள் அளவுக்கு கிளியரா இருக்காது. ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் உட்காந்து பெஸ்ட் வெப்சைட்ல இருந்து டாப் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 24 ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓகே, ஸோ இந்த ஸ்லைட்ஸை மட்டும் நீங்க வியூ பண்ணா போதும். ஒரு 1 ஹவர்ல மொத்த ஸ்லைட்ஸ் வியூ பண்ணிடலாம். எனக்கு கேதர் பண்றது 1 வீக் ஆச்சு, பட் நீங்க 1 ஹவர்ல மொத்தத்தையும் வியூ பண்ணிடலாம். ஜஸ்ட் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிகார்டிங் த டூல்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். சால்ட் ஸ்டாக்கோட மொத்த ஐடியாலஜி உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன பண்ணிருக்கேன்னா, வாட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல், அதாவது வாட் இஸ் அ சால்ட் ஸ்டாக், ஸ்பெசிஃபிக்லி வாட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் ஆட் பண்ணிருக்கு. எதுக்காக இது பிரைமரியா பண்ணிருக்கேன்னா, நிறைய பேர் இன்டர்வியூல பண்ணக்கூடிய பெரிய தப்பா என்ன இருக்குன்னா, வாட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்னு கேட்ட உடனே the next answer they are what they are giving is Ansible, Salt Stack, Chef, Puppet ன்றாங்க. They are not asking you what are the examples, they are asking what is configuration management tool. அப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்னா இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணோம், மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜினா என்ன, இது ஃபுல்லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் இந்த 2 லைன்ல இருக்கு. ஸோ 2 லைன்ல இருக்க ஒரு விஷயத்த 20 நிமிஷமா நான் சொல்லியிருக்கேன். A configuration management tool can improve the organization change impact analysis level. Configuration management toolன்ற DevOps tool நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆர்கனைசேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா, ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்ல நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை வந்து சேஞ்சஸ்ன்னுவாங்க. எப்பவுமே ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம் இருக்கும், டவுன் டைம் இருக்கும். ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்ல அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம்ல தான் போய் அந்த சேஞ்சஸை பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் விண்டோ டைமை எதை எடுத்துப்பாங்கன்னா, whenever the impact is too low. இப்போ ரியல் டைம்ல HDFC பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 to 2 வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம் எடுக்க மாட்டாங்க. மிட் நைட் 1 to 2 மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம் எடுப்பாங்க. ஏன்னா இன்கேஸ் ப்ராடக்ட்ல ஏதாவது டவுன் ஆயிடுச்சுன்னா the impact will be too low. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம்னுவாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம்ல உங்க ப்ராடக்ட்ல ஏதாவது டிப்ளாய்மெண்ட் பண்ணாலோ ஏதாவது ஃபைல மாத்தினாலோ அதுக்கு பேரு சேஞ்சஸ். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் வச்சு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றப்போ இம்பாக்டை வந்து கம்மி பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து சர்வீஸ் டெலிவரி டு த கிளைண்ட் வில் பி ஃபாஸ்டர் because everything is automated. Master slave parallel execution, human errors is reduced, so everything is automated, so impact will be low and service delivery will be faster when you use configuration management tool. Ansible use பண்ணாலும் அதே தான், Salt Stack use பண்ணாலும் அதே தான், Chef Puppet use பண்ணாலும் அதே தான். It will make your business more and more faster. நம்ம பிசினஸ் ஃபாஸ்டர் ஆக்குற ஒரே பெர்ஸ்பெக்டிவ்காக மட்டும்தான் DevOpsன்ற ஒண்ணே இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். and these tools are making it highly achievable. So next I added what is Salt Stack, agent or agentless, whatever I explained, and eliminating manual process, reduce error, IT organizations, all the stuffs, whatever I told till now. Finally, remotely execute command. Remotely execute in the sense, எனக்கு ஒரு child server சென்னையில இருக்கலாம், இன்னொரு child server மும்பைல இருக்கலாம், still I can control it from a master. It's not that all the child servers should be in the same location. Then straight away jumping out to the architecture. This architecture is very simple. This is my first EC2 machine, second EC2 machine, third EC2 machine, fourth EC2 machine. So ஒரு மாஸ்டர் இருக்கு, மற்றது எல்லாமே வந்து சைல்டு மிஷின்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மினியன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பேன். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி சால்ட் வேர்ல்ட்ல மாஸ்டர் மினியன் நம்ம கூப்பிடுவோம். நம்ம Ansible பாக்குறப்போ ஏஜென்ட்லெஸ் செட்டப் பார்க்கலாம், சால்ட் ஸ்டாக்ல ஏஜென்ட் பேஸ் பார்க்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் செட்டப்பும் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கும். எது நம்மள ரியல் டைம்ல கேட்டாலும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஏஜென்ட் பேஸ் செட்டப் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வச்சு நான் எல்லா ஸ்லேவ்ஸ் மிஷினையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரமா நான் மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ்ஸை கனெக்ட் பண்ணலாம், மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ்ஸ்க்கு வந்து நீங்க ஏதாவது வேணும்னா புஷ் பண்ணலாம், ஏதாவது ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ பேக்ரவுண்ட்ல அந்த புஷ் பண்றதுக்கோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கோ உங்க சர்வர்ல ஏதாவது ப்ராசஸோ ஏதாவது மெக்கானிசமோ யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்களே இந்த சால்ட் ஸ்டாக் இல்ல இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் உங்க ரியல் டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கீங்க, இல்ல நாளைக்கு ஒரு புது டீமுக்கு நீங்க போறீங்க, அந்த டீம்ல வந்து சால்ட் ஸ்டாக் வந்து உங்க டீம்ல இல்ல, நீங்க புதுசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல உங்க கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்டா ஆர்கிடெக்சர் வைஸா தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இன்டர்னலா என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுது, எப்படி எல்லாம் அது ஒர்க் ஆகுது, சோ இஸ் இட் செக்யூர். சோ எப்பவுமே ஒரு டூல் நீங்க படிக்கிறப்போ எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி படிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர் டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ரியல் டைம் யூஸ் கேசஸ்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலோ ஈஸியா அதை ரெக்டிஃபையும் நீங்க பண்ணலாம். சோ இங்க நான் என்ன பண்றேன்னா மாஸ்டர் டு மினியன் கனெக்டிவிட்டி பண்றேன். அதாவது மாஸ்டர்ல இருந்து என்னோட சைல்ட் மிஷின்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணலான்னு. அந்த புஷ் ஆபரேஷன் எப்படி நடக்குதுன்னா ஒரு பஸ் மெக்கானிசம் மூலியமா நடக்குது. அந்த பஸ் மெக்கானிசம் பேரு 0MQ. எனக்கு ஏகப்பட்ட பஸ் மெக்கானிசம் ரியல் டைம்ல இருக்கு. சால்ட் ஸ்டாக் யூஸ் பண்றது இந்த ஹை அண்ட் பஸ் மெக்கானிசம் which is 0MQ. இது பாப்புலரா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா EA, NASA, சாம்சங், டிஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இப்ப பாப்புலரா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க சால்ட் ஸ்டாக் செட்டப் பண்றப்போ இந்த 0MQ இன்ஸ்டலேஷன் இல்ல இந்த ஈவன் பஸ் இன்ஸ்டலேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஜிப் ஃபைல நீங்க அன்சிப் பண்ணாலே போதும், இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. நான் என் ஜிப் ஃபைல ரன் பண்றப்ப நீங்க கீனா ரன் ஆகிற ஃபைல்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு MQ இன்ஸ்டால் ஆகும், ஒரு பஸ் மெக்கானிசம் இன்ஸ்டால் ஆகும், அது கூடவே இந்த போர்ட்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல நடக்கும். இது நம்ம பண்ண தேவையில்லைனாலும் நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்றப்போ எண்ட் டு எண்ட் நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஃபங்க்ஷனாலிட்டின்றது தெரியும். ஓகே, சோ இப்போ எனக்கு யாராவது சொல்லுங்க, எதுக்காக இங்க 2 போர்ட் நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன்? To pull and push. One for push, one for. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஏஜென்ட் பேஸ் செட்டப்னா புஷ் அண்ட் புல் பண்ணலாம்னு. பெர்ஃபெக்ட். ஒரு போர்ட் வந்து புஷ்க்கு, இன்னொரு போர்ட் வந்து புல்லுக்கு. இது டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸ். இந்த போர்ட் நம்பர்ஸ் நீங்க மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் யூ கேன் மாடிஃபை. பட் தீஸ் ஆர் டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸ் which is for push and pull. Ansibleல எப்படி எனக்கு மாஸ்டர் டு ஸ்லேவ் கம்யூனிகேஷன் நடக்குதுன்ற ஐடியாலஜியா இருக்கா? If anyone saw Ansible, யாரா Ansible நான் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். If you want to try, you can try because these all are interview questions. Agent. The agent. What could be the agent? இங்க நான் இது என் ஏஜென்ட், இது என் போர்ட்னு சொல்லிட்டேன்ல. SSH. Perfect. SSH, but SSH க்கு என்ன போர்ட்? 60. 22. Sure ah? 403. 403. For SSH. SSH default port number என்ன? 22. Okay, no confusions on that. So agentless நான் யூஸ் பண்ணனா எனக்கு SSH 22 மூலமா தான் என்னோட சர்வர்ஸ் கம்யூனிகேட் ஆகும். Same way in SaltStack, same way in Ansible. Agent based யூஸ் பண்ணனா the setup is totally different. This is what the architecture is. நீங்க ஆர்கிடெக்சர் நல்ல கீனா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். எனக்கு இன்னும் இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ல ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்கு. Can anyone identify that? நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்றேன். மேபி யூ கேன் கேட்ச் ஆன் தட். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ன்ற ஒரு டூலே நான் எதுக்காக கொண்டு வரேன்னா, எனக்கு 10,000 சர்வர் என் இண்டஸ்ட்ரியில இருக்குன்னா, அந்த 10,000 சர்வரை ஈஸியா மாஸ்டர்ன்ற ஒருத்தர் மூலியமா ரிமைனிங் இருக்க 10,000 சர்வரையும் கண்ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஆஸ்பெக்ட் தான். ஸோ ஓவர் நைட்ல ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும்னா எல்லா 10,000 சர்வரும் நான் லாகின் பண்ண தேவையில்ல, மாஸ்டரை மட்டும் லாகின் பண்ணா போதும், ரிமைனிங் சர்வர்ஸ் எல்லாம் ஆக்ஷன் பண்ணிடலாம். Still any clue? If the master goes down, then it will be Perfect. That's the thinking தான். உங்க மாஸ்டர் மட்டும் in case, because master is also easy to mission. ஒரு கன்சோல்ல நீங்க சர்வர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி master is also easy to mission. There is a chance of master always going down. அதாவது there is a chance of always EC2 servers going down. So என் மாஸ்டர் சர்வர்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா, இப்போ என் ஆர்கனைசேஷன்ல ஒரு 1000 மிஷின்ஸ் இருக்கு. அந்த 1000 மிஷின்ஸ்லயும் நான் ஓவர் நைட்ல ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனா, I have no other way. I have to manually log into all the 1000 servers and I need to start doing my installation. So that's again a hectic job for me. For to avoid this, in SaltStack you have something called as multi-master mode, which is எனக்கு 100 servers இருக்குன்னா, first EC2 server, second EC2 serverன்ற ரெண்டு சர்வர்ஸ் வந்து நான் மாஸ்டரா வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 98 மிஷின்ஸை வந்து நான் ரெண்டு மாஸ்டர் கூடயும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகுனா, அட் அ டைம் வந்து ஒரு மிஷின் தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் EC2 மிஷின் ஆக்டிவா இருக்கிறப்போ செகண்ட் EC2 மாஸ்டர் வந்து ஆக்டிவா இருக்க மாட்டார், பாசிவா இருப்பாரு. இஃப் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் EC2 மிஷின் டவுன் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன்னால ஃபர்ஸ்ட் EC2 மிஷின் வந்து ரன்னிங்கா இல்ல, டவுன் ஆயிடுச்சுன்னா செகண்ட் EC2 மிஷின் வந்து லைவ் ஆயிடுவார். ஸோ இந்த மல்டி மாஸ்டர் மோட் மூலியமா என்னோட கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டை நான் எப்பவுமே வந்து அப்பாவே வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அடிஷனல் அட்வான்டேஜ் யூ ஹேவ் இன் SaltStack. Okay, so how my tool will work is, the master, I will do some scripting. I will push the script using this 4505 port. Script push பண்றப்போ ஒரு particular minion ஐடியா இல்ல particular host name வச்சு நான் டார்கெட் பண்ணுவேன். எந்த சர்வருக்கு அந்த ஐடி மேட்ச் ஆகுதோ இல்ல எந்த சர்வருக்கு அந்த ஹோஸ்ட் நேம் மேட்ச் ஆகுதோ அந்த சர்வர்ல என் ஜாப் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் சர்வர்ஸ் அந்த ஜாப் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும். அவ்வளவுதான். I repeat it again. Master, you write a script, you push that. புஷ் பண்றப்போ ஒரு ஹோஸ்ட் நேம் வச்சு நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. எந்த ஹோஸ்ட் நேம் மேட்ச் ஆகுதோ அந்த சர்வர்ல அந்த ஜாப் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் சர்வர்ஸ்ல எல்லாம் வந்து அந்த ஜாப் வந்து ரிஜெக்டட். தட்ஸ் இட்.
So whatever we saw till now, I'm going to show you in practical how to do this master slave setup. The master slave setups வந்து ஏகப்பட்ட மெத்தடாலஜில நம்ம பண்ணலாம். இருக்கிற எல்லா அவைலபிலிட்டியும் நம்ம அச்சீவ் பண்ணி பார்ப்போம். So you have a clear understanding on that. இது லாஸ்ட் என்னன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்சி. Platform dependency in the sense, suppose if I have a master, my master is Linux. Okay, எனக்கு என் ஆர்கனைசேஷன்ல இன்னொரு 100 சர்வர் இருக்கு. ஒரு அந்த 100 சர்வர்ல 20 லினக்ஸ் மிஷின்ஸ் இருக்கு, 20 உபுண்டு மிஷின்ஸ் இருக்கு, 20 விண்டோஸ் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த சிங்கிள் மாஸ்டர் கூட கனெக்ட் பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்கக்கூடிய மிஷின்ஸை ஒரு லினக்ஸ் மிஷின் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். பட் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து விண்டோஸ் மிஷின் வந்து மாஸ்டரா இருக்கவே முடியாது. ஒரு விண்டோஸ் மிஷின் உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்ததுன்னா அதை ஸ்லேவா மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த விண்டோஸ்க்கு ஒரு லினக்ஸ் மிஷினோ ஒரு உபுண்டு மிஷினோ தான் மாஸ்டரா இருப்பாங்க. ஆன்சிபிள்ல இதே ரூல் தான், சால்வ் ஸ்டாக்லயும் இதே ரூல் தான், நோ சேஞ்சஸ். Okay. So next we'll start seeing in practical. I'll teach you how to set up this master slave setup. So it's in 4 simple steps we can complete it. Step number 1, create a EC2 machine, first EC2 machine, and install master configuration on it. Step number 2, create second EC2 machine and install child related settings on it. Step number 3, இங்க நம்ம ஏஜென்ட் பேஸ்ட் பண்ண போறோம். சோ ஏஜென்ட் பேஸ் செட்டப் பண்ணனும்னா யாரோட ஐபி யாருக்கு தரணும்? Master's IP to child. I'll take the master IP and enter in my child machine. This is the next step. Last step 4 is authenticate. From your master, you need to authenticate. Yes, he is my trusted child. ஏன்னா ஹோஸ்ட் நேம் தெரிஞ்ச எல்லாராலையும் வந்து என் மாஸ்டருக்குள்ள லிசன் பண்ண முடியுமா அப்படின்னு அன்செக்யூர்ட். மாஸ்டர் ஒரு தடவை அத்தான்டிகேட் பண்ணணும், இவன் என்கிட்ட ட்ரஸ்டடா இருக்கலாம், நான் இவனை நம்புறேன், இவனை நான் இனிமே கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்றத அக்செப்ட் பண்றதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம 2 வகையில பண்ணலாம். bootstrap method installation I can do, else if I want I can do repository methods of installation. So in both the methodology I can achieve all these 4 steps. I'll teach you both types of installation, bootstrap and repo. ஸோ நாளைக்கே நீங்க எந்த வகையான ஆர்கனைசேஷன்ஸ் போனாலும் சில ஆர்கனைசேஷன்ல பூட்ஸ்ட்ராப் மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம், சில ஆர்கனைசேஷன்ல ரெபாசிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் ஸ்டில் கம்ஃபர்டபிள் ஆன் போத் தி ஸ்டெப்ஸ். So as a step number 1, let me create missions. What I will do is I'll create missions in different platforms so we can understand how we can connect with the different platform. As I said, for Linux master இருந்ததுனா எனக்கு different Ubuntu, Windows, Linux எப்படி வேணாலும் நான் child missions connect பண்ணிக்கலாம். So first I'm creating 2 Ubuntu missions here. Done. So simply I'm naming this as master. But in the settings na panala, for my easy understanding I'm just specifying this as master. Ubuntu Minion 1. Done. So step number 1, create a master machine. So I have a master machine ready over here. So I log into this machine and do bootstrap installation. இதுக்கப்புறம் வரக்கூடிய சர்வர்ஸ்ல I'll teach you how to do the repository kind of installation. So just log into this machine using the public IP. I hope you all know how to create a machine or how to log into the servers. So I'm just quickly doing these steps.
Let me change the appearance. Done. So a master machine and a white color la vechikren, slave machines la will keep in black color, so you have a difference. So now I logged into the first server. So I'm gonna do master installation on this machine using bootstrap methodology. The installation is very easy. You need to copy the bootstrap file and you need to run the file. That's it. So I have a documentation over here with all the files or all the links, all the repository details. You can make use of this. So as I told from the beginning, நீங்க மேனுவலா போய் SolveStack வெப்சைட் போய் வியூ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவு கிளியரா இருக்காது. So make use of my documents. You have the best examples, best methodologies in my document. Just type this command. So what I'm doing is I'm using something called the curl. You can use curl or duplicate, any command will work. And I'm hitting a browser. HTTPS நடிச்சாலே நான் browser ஒன்னு ஹிட் பண்றேன். So SolveStack ஓட bootstrap packages வந்து நான் இப்போ லிசன் பண்ணி என் சர்வருக்குள்ள ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஃபைலோட நேம் என்னன்னா install_salt ன்னு ஒரு பேரு. நீங்க உங்க பேர் கூட கொடுத்துக்கலாம். ஆனா எக்ஸ்டென்ஷன் மட்டும் .sh ன்னு முடியணும். ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல்னு முடியணும். ஏன்னா லினக்ஸ்க்கு வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல்னா தான் என்னன்னு தெரியும். exe ஃபைல் போட்டீங்கன்னா லினக்ஸ்க்கு புரியாது. So I'm hitting a browser, I'm copying the content and I'm creating a file. So இப்போ என் கரண்ட் பாத்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த வெப்சைட்ல இருக்க கண்டென்ட் எல்லாமே இருக்கும். curl is a shortcut to use. இல்லனா இந்த browser hit நீங்க வந்து browser வழியா ஹிட் பண்ணி உங்க லோக்கல் மிஷின்ல ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜை காப்பி பண்ணிட்டு WinSCP மூலமா கூட உங்க சர்வர்ல நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணலாம். It's a long process. It will take you some 5 to 10 minutes. Instead of that, you can simply use this curl or duplicate command and get the data. Okay, Muhil says my voice is breaking sometimes. All of you, do you have the same issues? If yes, I'll just try No, to... Shravanth. Maybe Muhil மட்டும் work அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். No. Muhil, just ஒரே ஒரு தடவை நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு மேபி லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க. இஃப் என் சைடுல இருந்து இருந்ததுன்னா நான் வேற ஏதாவது நெட்வொர்க் சூஸ் பண்றேன். Thanks. Bootstrap. Yeah, sorry. Yeah, bootstrap என்னது? Bootstrap இது வந்து நீங்க bootstrap மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க என்ன டைப் ஆஃப் சர்வர் பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கான உங்க சிஸ்டம் கர்னலோட பெஸ்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் மெத்தட் என்னன்றத அவனே அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவோம். when you use bootstrap, it understand what kernel you are using, ubuntu or linux என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு என்னென்னலாம் பேக்கேஜஸ் உங்க சிஸ்டம் பூட் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு ரிலேவென்ட் ஆன பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். Okay. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரி மெத்தட்ல என்னன்னா ஒரு லாக்கர் மாதிரி எல்லாமே அதுக்குள்ள அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க அதுல இருந்து எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? So first இந்த bootstrap காட்டுறேன். bootstrap in the sense just you copied the file and you have it. Now you will run this. That's it. So உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் மிஷினோ அதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவைன்ற எல்லாமே ஷர்வத் நம்ம அதல -o எதை மீன் பண்றோம்? I'm just creating a file over here. Okay, fine. Suppose இந்த பாத்ல எனக்கு இந்த ஃபைல் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை.